தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த சில நாட்களாக என்னென்னமோ நடந்துருச்சு. கனவுல கூட இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த அரசியலை எல்லாம் சிம்பிளா நம்ம டீகோட் பண்ணணும்னா 2 விஷயமா பார்க்கலாம். 1, விஜய் முதலமைச்சர் ஆகணும், தாவேக்கா ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக நடந்த அரசியல் நகர்வுகள். இன்னொன்னு, விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது, தாவேக்கா ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு எதிராக நடந்த அரசியல். ஆதரவாக இருந்தது யாரு, எதிராக இருந்தது யாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கடந்த 3 நாட்களாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு சீக்வன்ஸா பார்த்தாலே அது தெளிவாக புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பை வெங்கட். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆட்சி அமைக்க தாவேக்காவுக்கு தேவை 118 எம்எல்ஏக்கள். ஆனா தாவேக்கா ஜெயிச்சதோ 108 இடங்கள்ல மட்டும்தான். அதுலயும் விஜய் 2 தொகுதிகளில் ஜெயிச்சிட்டாரு. ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறதுனால 107 தொகுதிகளில் தாவேக்கா ஜெயிச்சதாக தான் கணக்காகுது. கிட்டத்தட்ட ஒரு 11 தொகுதிகள் தாவேக்காவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். இப்படிப்பட்ட நேரத்துல தான் காங்கிரஸ் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி தொலைபேசி மூலமாக விஜய் கிட்ட பேசி 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தாவேக்காவுக்கு கொடுக்குறாங்க. சரி, காங்கிரஸ் வந்துருச்சு, மீதி எல்லாம் சுமூகமாக நடந்துரும், விரைவில் விஜய் சிஎம் ஆகிடுவாரு அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துலதான் ட்விஸ்ட் ஏற்பட்டுச்சு. தாவேக்காவுக்கு வெளியே இருந்த ஆதரவு கொடுக்காம நேரடியாக நாங்க தாவேக்காவோட கூட்டணிக்க போறோம் அப்படிங்கிற முடிவுல காங்கிரஸ் தாவேக்காவோட இணைஞ்சதை பாஜக விரும்பல. ஏன்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் முக்த் பாரத், அதாவது காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு பல மாநிலங்கள்ல அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க பாஜக. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் திமுக கூட்டணியில ஒரு அங்கமாக இருந்த காங்கிரஸ் தாவேக்காவோட போனாங்கன்னா பெரிய அளவுல வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில எப்படியாவது தாவேக்கா ஆட்சி பொறுப்பை ஏற்க விடாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு எழுந்ததாகவும், அதன் அடிப்படையில அதிமுகவும் திமுகவும் ஏன் கூட்டணி அமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தியல் உருவாக்கப்பட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாச்சு. தேர்தல் அரசியல்ல, கூட்டணி அரசியல்ல, ஜனநாயகத்துல இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதிமுகவும் திமுகவுக்கும் அந்த சீட்ஸ் இருக்கு, அந்த நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க கூட்டணி அமைக்கிறத பத்தி யோசிச்சு பார்க்கலாம். பரம எதிரிகளாக இருந்தாலுமே ஜனநாயகம் அதுக்கு இடம் கொடுக்குது. ஆனால் இது அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்ட ஒரு கூட்டணியா அப்படின்னு பார்த்தா இல்ல. விஜய் அந்த இடத்துல முதலமைச்சராக உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி, குறிப்பா மக்களுடைய எண்ணத்துக்கு எதிரான கூட்டணி. பாஜக இல்லாத ஒரு கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்காகவும் மக்கள் வாக்களிச்சாங்க. அதை மீறி அதிமுகவோட திமுக போய் கூட்டணி வைக்கிறதா? ஆனா அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அது பாஜகவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எப்படி அந்த பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விமர்சனம் திமுக மேல எழுந்துச்சு. இன்னொரு பக்கம் அதிமுகவுமே திமுக இல்லாத ஒரு கூட்டணி, பாஜக இருக்கிற ஒரு கூட்டணி அப்படிங்கிற பிரச்சாரத்தை மேற்கொண்டுதான் அவங்க வாக்கு சேகரிச்சாங்க. அந்த வகையில பார்த்தா அதிமுகவும் அவங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு எதிரான ஒரு முடிவை நோக்கி தான் அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வெளியாச்சு. 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த தகவல் வெளியான போது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுச்சு. ஏன்னா ஒரு பரம விரோதிகளாக இருக்கிற 2 கட்சிகள் இன்னொரு கட்சியை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக கூட்டணி அமைக்கிற அளவுக்கு யோசிப்பாங்களா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. அது அன்னைக்கு மத்தியானம் தொடங்கி இரவு முழுக்க மிகப்பெரிய பொருளாகுது. அடுத்த நாள் காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு பேட்டி வெளியாகுது. அது ஸ்டாலினுடைய பேட்டி. அதுல 6 மாதத்துக்கு நாங்க தாவேக்காவுடைய ஆட்சியை எதுவுமே பண்ண மாட்டோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டோம், அவங்க ஆட்சி நடத்தட்டும் அப்படிங்கிற துணியில அவருடைய கருத்து வெளியாகி இருந்தது. அவர் அப்படி கருத்து வெளியிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹிந்துல வெளியான செய்தி, அமைச்சர்கள் சிலர் ஸ்டாலினை நம்ம ஏன் இந்த கூட்டணியை பத்தி யோசிக்க கூடாது அப்படிங்கிற அழுத்தம் கொடுத்ததாக அவங்களும் செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. பல்வேறு ஊடகங்களும் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரியான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கிடையில அதிமுகவுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. அதிமுக தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற குரல்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மூலமாக மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாகுது அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில. அதனாலதான் அதிமுக எம்எல்ஏக்களை புதுச்சேரியில இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு கொண்டு போய் அங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் அரசியல் நடக்குதுப்பா. ஆளுநர் அரசியல் அமைப்பின்படி நடக்க வேண்டியவர், அவர் தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் அப்படின்னு தாவேக்காவினர் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆளுநர் என்ன சொல்லிட்டாரு, 118 இடங்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்கான
அந்த லெட்டரை எங்களுக்கு காட்டுங்க, அப்படி காட்டினா மட்டும்தான் நான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தாவேகாவால காங்கிரசினுடைய ஆதரவு இருந்தும் ஆட்சி அமைக்க முடியாத சிச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. ஆனா சட்டப்படி பார்க்கும்போது ஆளுநர் தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. சட்டம் என்ன சொல்லுது, ஆளுநர் செய்யற தவறு என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம டீகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க் உங்களுக்கு இங்க வரும். அப்படி இல்லாட்டி கமெண்ட்ஸ்ல நான் லிங்கா கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்படும். சரி, ஆளுநர் ஏன் சட்டத்தை முழுமையாக பின்பற்ற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க? மத்தியில இருக்கிற பாஜக அரசாங்கம் தான். இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் RN ரவியாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க ஆளுநர்களாக இருக்கட்டும், எப்படி பாஜக அல்லாத மாநிலங்கள்ல குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இப்போ தாவேகா பதவி ஏற்கிறது, குறிப்பா காங்கிரஸுடைய ஆதரவோட தாவேகா பதவி ஏற்கிறத பாஜக விரும்பலை அப்படின்னு ஒரு தகவல் வந்ததாக சொன்னோம் இல்லையா? சோ அதையும் ஆளுநருடைய செயல்பாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மத்திய பாஜக அரசினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஆளுநர் தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக, சிபிஐ, சிபிஎம், விசிக உட்பட பல்வேறு கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சாங்க. பின்வாசல் வழியாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவோ தாவேகாவுடைய ஆட்சியை நடக்க விடாம செய்யவோ முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. சரி, ஆளுநர் நம்மளே அழைக்கல, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்ச தாவேகா திரும்பவும் சிபிஐ, சிபிஎம், விசிக இவங்க கிட்ட ஆதரவு கேட்கிற பணியை தீவிரப்படுத்துறாங்க. இவங்க திரும்ப அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த 3 கட்சியினுடைய தலைவர்களும் ஸ்டாலினை போய் சந்திக்கிறாங்க. இதனால திரும்பவும் ஆதரவு கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்படுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணி சிபிஐ, சிபிஎம் இந்த 2 கட்சிகளும் நேற்று பிற்பகல் தங்களுடைய முடிவை அறிவிச்சாங்க. அதன்படி நாங்க தாவேகாவுக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாம வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு ஆட்சியில எந்த விதமான பங்கும் வேண்டாம், நாங்க உங்களுடைய ஆட்சி நிலையாக நடக்கிறதுக்கு எங்களுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறோம், அதை வைத்து நீங்க ஆட்சி நடத்துங்க, குறிப்பா மதவாத சக்திகளுக்கு நீங்க அனுமதி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வலியுறுத்தல்களை சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் சொன்னதாகவும் சொல்றாங்க. இந்த 2 கட்சிகளும் ஏன் ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்களை சொன்னாங்க. ஒரு காரணத்தை நேரடியாக சொல்லியிருக்காங்க, ஒரு காரணத்தை மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. முதல் காரணம் என்ன? கொல்லைப்புறம் வழியாக பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முயற்சிக்குது. ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வர பாக்குறாங்க. மக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, அதனால அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த ஆதரவை கொடுக்கிறோம் அப்படின்னு சிபிஐ, சிபிஎம் சொல்லிட்டாங்க. 2வது மறைமுகமான காரணத்துக்கு வருவோம். சிபிஎம் இந்த ஆதரவை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெளியான தகவல் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்னு அவங்களுடைய அந்த அறிக்கையில குறிப்பிடுறாங்க. சோ அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது, அதுவும் பாஜகவினுடைய கைட்லைன்ஸ்ல நடத்துறது சிபிஐ, சிபிஎம்முக்கு பிடிக்கல. அது அவங்களுடைய கொள்கை ரீதியில எதிரான விஷயமாக இருக்கிறதுனால அந்த கூட்டணிக்கு நம்ம போகக்கூடாது, அதை ஆதரிக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலையும் தாவேகாவுக்கு அவங்க உடனடியாக ஆதரவை கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போதே மு.க. ஸ்டாலின் ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, புதிய ஆட்சி அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம், ஜனநாயகத்தின் முக்கியமான பணி, அதை ஆளுநர் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அதனால அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க ஆட்சி அமைக்கிற மூட்ல இல்ல அப்படிங்கிறது அந்த ட்வீட்டின் மூலமாக வெளியே தெரிஞ்சிருச்சு. அதனால தாவேகா ஆட்சி அமைக்கிறதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை, தடைகளும் இல்லை அப்படின்னு தாவேக்காவினர்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. விஜயும் நேர்ல ஆளுநரை சந்திச்சு எங்களுக்கு இத்தனை பேருடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கடிதம் கொடுத்துட்டு வந்தாரு, எங்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன், என்னாச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு நேத்து நைட்டு. ஒண்ணு, அமமுகவினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ், இவர் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்ததாக ஒரு கடிதத்தையும் தாவேகா சார்பில் ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியாகுது. அதை பார்த்த டிடிவி தினகரன், நாங்க யாருக்குமே ஆதரவு கொடுக்கல, என்னுடைய எம்எல்ஏ காமராஜை நான் தொலைபேசி மூலமா அழைச்சு பார்த்தேன், அவரை ஆளை காணல, அவரை கடத்தி குதிரை பேரம் நடத்தி இந்த கையெழுத்தை வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஒரு புகார் கடிதத்தை ஆளுநர் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கிறாரு. ஆளுநர் மாளிகையில இருந்து போன டிடிவி தினகரன் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் வராரு. அப்ப கூட அவருடைய கார்ல அமமுக எம்எல்ஏ காமராஜும் வராரு. எங்க காணோம்னு சொன்னீங்களே, உங்க எம்எல்ஏ திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு கேட்கும்போது ஆளுநர் மாளிகைக்குள்ள போய் திரும்பவும் ஆளுநரை பார்த்து பேசிட்டு வெளியே வந்து டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னா, எங்களுடைய எம்எல்ஏ காமராஜ் தாவேகாவுக்கு எந்த ஆதரவு கடிதத்தையும் கொடுக்கல, போலியான ஒரு கடிதத்தை வாட்ஸ்அப்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தாவேக்காவினர் எங்களுக்கு ஆதரவு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொடுத்து ஏமாத்தி இருக்காங்க, இப்பவே இவ்வளவு தூரம் ஏமாத்துறவங்க ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு.
சரி, இந்த குற்றச்சாட்டை வச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வீடியோ ஒண்ணு சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகுது. அதுல காமராஜ் ஒரு கார்ல உட்கார்ந்தபடி ஒரு லெட்டர்ல கையெழுத்து போடுறாரு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இந்த வீடியோ வெளியிடப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? தாவேகா ஆளுநர் கிட்ட கொடுத்த கடிதத்துல அமமுக எம்எல்ஏனுடைய ஆதரவு கடிதம் இருக்கு, அந்த கடிதம் போலியான கடிதம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அது போலியான கடிதம் கிடையாது. அவருடைய எம்எல்ஏ அதே காமராஜ் தான் கையெழுத்து போடுறாரு பாருங்க, அதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் மூலமாக அந்த வீடியோக்கள் வெளியே வரல அப்படின்னாலும் தாவேகா தரப்புல இருக்கிற நியாயத்தை நிரூபிக்கிற வகையில தான் அதை ஒரு ஆதாரமாக தான் அந்த வீடியோ காட்டுது. ஆனா அந்த ஆதாரம் தான் சேதாரத்தை ஏற்படுத்திருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் இப்ப ஏற்படுத்தி இருக்கு. ஏன் சேதாரம் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ரிப்பப்ளிக் டிவில அர்னாப் கோஸ்வாமி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு, லைவ் இன்டர்வியூ. அதுல தொலைபேசி மூலமாக யார் இணையறா அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, நான் குதிரை பேரம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கேன், அதனாலதான் 118 பேருனுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமாக அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்று வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கேன். நான் வாட்டுக்க பெரும்பான்மையை நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு நான் ஆட்சி பொறுப்பை ஏற்று வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க பெரும்பான்மையை சட்டமன்றத்துல நிரூபிக்கிறதுக்காக இந்த குதிரை பேரத்துல ஈடுபட்டோ பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குற வேலைகள்ல ஈடுபட்டாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அதை நான் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாரு. சரி, இப்ப அப்படியே அந்த வீடியோ ஆதாரத்துக்கு வருவோம். டிடிவி தினகரன் சொன்ன மாதிரியே தாவேகா கொடுத்த அந்த கடிதம் அப்படிங்கிறது போலி இல்லாமல் இருக்கலாம், காமராஜே அதுல கையெழுத்திட்டு இருந்தாலும் இப்ப ஆளுநர் என்ன கேள்வி கேட்பாருன்னா, அமமுகனுடைய எம்எல்ஏ எப்படிப்பா உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு? எதுவுமே நீங்க கொடுக்காம அவர் எப்படி உங்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்க முடியும்? ஒண்ணு நீங்க பணமா கொடுத்திருக்கலாம், இல்லது வேற ஏதாவது பதவி ஆசையை காட்டியிருக்கலாம். இதுக்கு பேரு தான் குதிரை பேரம். இப்படி குதிரை பேரம் நடந்த ஒரு இடத்துல என்னால எப்படி ஏதாவது ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும்? அதனால நான் உங்களை ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை தாவேகா தரப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற அதிர்ச்சிகரமான விஷயம். ஏற்கனவே தாவேகாவை எப்படி ஆட்சி பொறுப்பேற்க விடாம செய்யலாம், காலம் தாழ்த்தலாம் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லட்டு மாதிரியான ஒரு வாய்ப்பை தாவேகா தரப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. சரி, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. போலி கடிதம் கொடுத்தாங்கன்னு உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, குதிரை பேரம் பண்ணாங்கன்னு உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதையெல்லாம் இல்ல, நாங்க அந்த மாதிரி கடிதங்களை வாங்கல அப்படின்னு ஒரு மறுப்பையாவது தாவேகா தரப்புல வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம்ல. இப்ப வரைக்கும் அவங்களும் எந்த விதமான மறுப்பையும் செய்யல. அதனால இந்த விவகாரத்துல தாவேகா தரப்பு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுல ஒரு மர்மம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, 2வது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். திருமாவளவன் விசிகாவுடைய ஆதரவு தாவேகாவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகிருச்சு. நேத்து மாலையே தன்னுடைய முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. அவங்க கட்சியினுடைய கூட்டம் எல்லாம் நடந்துச்சு. அந்த கூட்டம் முடிஞ்சாதான் அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் கூட்டம் முடிஞ்சும் அறிவிக்கல. இன்னைக்கு காலையில தான் அறிவிப்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. இது என்னடா புதிய ட்விஸ்டா இருக்கு, ஏன் இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்காம இழுத்தடிக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டுச்சு. அதே நேரத்துல நேற்று இரவு திருமாவளவன் மு.க.ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு இன்னும் பரபரப்பை கூட்டிருச்சு. இந்த சந்திப்புக்கு பின்னாடி சில தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல பரவுச்சு. அது என்ன அப்படின்னா, திமுக அதிமுக இடையிலான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கடைசி கட்டத்துல இருக்கு, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதன் அடிப்படையில அதிமுக திமுக இந்த 2 கட்சியினுடைய ஆதரவுல ஒரு ஆட்சி அமையும், அந்த ஆட்சியினுடைய முதல்வராக திருமாவளவன் இருப்பார் அப்படிங்கிற கருத்து வெளியே பரவுச்சு. இன்னொரு பக்கம் இல்ல அவர் தாவேகா கிட்ட துணை முதலமைச்சர் பதவி எதிர்பார்க்கிறாரு, அதுக்கான டிமாண்டை வச்சுதான் இழுத்தடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இன்னொரு பக்கம் வைக்கப்பட்டுச்சு. யூகங்களை வச்சு மட்டுமே இந்த மாதிரியான புரளிகளை நம்ம நம்பிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யூகத்தை உண்மையோ அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுல தான் விசிகானுடைய எம்எல்ஏ வன்னியரசு, விசிக நிர்வாகி சிந்தனை செல்வன் இவங்க எல்லாமே பேசியிருந்தாங்க. வன்னியரசு துணை முதலமைச்சர் என்ன, திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு காலையில கூட பேசினார். சோ இதையெல்லாம் வச்சு குழப்பம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு காலையில முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு மாலை 4 மணிக்கு எங்களுடைய முடிவை சொல்றோம் அப்படின்னு விசிகா தரப்புல சொன்னதுனால பரபரப்பு இன்னும் தீவிரமாயிருச்சு. ஆனால் கடைசியில நாங்க தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு விசிகா தரப்புல சொல்லிட்டாங்க. அதுக்கான கடிதத்தை ஆதவ அர்ஜுனாவிடமும் கொடுத்துட்டாங்க. விசிகா மட்டும் கிடையாது, ஐயுஎம்எல்லும் தங்களுடைய 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ தாவேகாவுக்கு இந்த கட்சிகளுடைய ஆதரவு எல்லாம் சேர்த்தோம்னா 121 இடங்கள் ஆதரவாக இருக்கு, மெஜாரிட்டியாக இருக்கு. விஜயனுடைய 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணிடுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இப்போ தாவேகாவுக்கு இருக்கு. ஆட்சி அமைக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது.
ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த குதிரை பேரம் அந்த மாதிரியான விஷயங்களை காரணம் காட்டி ஆளுநர் தாமதப்படுத்துவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஆளுநர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமி புதிதாக பதவியேற்கிற அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ட்விட்டர்லயும் ட்வீட்டோ போட்டாரு. அதனால அதிமுக திமுக இதுக்கப்புறம் கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இரண்டு தரப்புல இருந்தும் கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தெளிவாகிருச்சு. இருந்தாலும் அந்த ட்வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு. திருமாவளவனை முதல்வராக வைத்து அந்த கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு போனதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த பேச்சுக்கு அதிமுக தரப்புல உடன்பாடு ஏற்படலை. அதனாலதான் இதை டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்ததாகவும் தகவல்கள் வருது. அது மட்டும் இல்ல, அதிமுகவுக்குள்ள இப்பவே பிளவும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்கெல்லாம் தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. இன்னொன்னு, அதிமுகவினுடைய சட்டப்பேரவை தலைவராக இன்னும் யாரையும் அவங்க தேர்ந்தெடுக்கல. நியாயப்படி எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்திருக்கணும். ஆனா தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட தேர்தல்கள்ல அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவருடைய தலைமை மீது இப்ப அதிமுகவுக்குள்ள கேள்வி எழுந்திருக்கு. கட்சி பிளவுபடுதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்கெல்லாம் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில இருந்து கோபமாக வெளியே வந்திருக்காங்க. அவங்க தனியாக ஒரு ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியா இருக்கு. ஒருவேளை அவங்க போய் நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதை தாவேகா ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஏத்துக்கலனாலும் நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற முடிவுல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுகனுடைய எம்எல்ஏக்கள் தனி ஒரு குழு முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்தடுத்து அதிமுகவுக்குள்ளேயும் பரபரப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ லீகலி தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்ப எந்த விதமான தடையும் இல்லை. சோ ஆதரவு கிடைச்சிருச்சு. அடுத்த ஆளுநர் அழைப்பு விடுப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு காரணம் வேற இருக்கு அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய பதட்டம் இருந்துச்சு. இதுல விஜய் ஆளுநர் மலையை நோக்கி போகும்போது திடீர்னு நியூட்டன் போட்டு வீட்டுக்கு வேற போயிட்டாரு. ஆளுநர் விஜயை பார்க்க நேரம் கொடுக்கலை அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாச்சு. அதனால உச்சகட்ட பரபரப்பு இருந்துச்சு. கடைசியில ஆளுநர் நேரம் கொடுத்து ஆளுநரை போய் விஜய் சந்திச்சு பேசியிருக்காரு. தங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டிக்கான அந்த கடிதத்தையும் ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காரு. ஆளுநர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ற வரைக்கும் ஆளுநர் தன்னுடைய முடிவை அறிவிக்கல. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.